இந்த ஸ்கூல் டைம்ஸில் நம்மலாம் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக யார் வருவாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது ஒரு நல்ல துறையில் சாதிச்சவங்க. அவங்கள ஏன் கூப்பிடுவாங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக ஸ்கூலுங்களில் இந்த மாதிரி நீங்களும் ஆகணும். இந்த ஸ்கூல் நடத்துகிறவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கோமாளித்தனமாக பண்ணிட்டு 18+ கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இவங்களெல்லாமே கூப்பிட்டு மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்றது எனக்கு புரியல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கோமாளித்தனமா பண்ற இந்த திவாகரையும் ஆபாசமா பேசின இந்த பார்வதியும் தான் கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதை பார்க்குற மாணவர்கள் என்னவா ஆகணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்பனா 18+ கண்டென்ட் பண்ற ஒரு பெண்மணி அவங்கள வந்து சீஃப் கெஸ்டா ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த ஸ்கூலோட மனநிலை என்னவா இருந்ததுன்றதே நம்ம கணிக்க முடியல. கண்டிப்பா வந்து இதை எதிர்க்க வேண்டியது அவங்க பேரண்ட்ஸ் தான். கண்டிப்பா வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கணும். முதல்ல ஸ்கூல் நடத்துறவங்க வந்து இது நல்லதுன்றதும் தெரியும், கெடுதினும் தெரியும். ஏன் வந்து இதை திணிக்கிறாங்க? அப்போனா வந்து இவங்களுக்கு வந்து மாணவர்கள் மீது வந்து அக்கறை இல்லையா? செல்போன் டவர்களால வந்து பறவைகளுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவரை கொல்றதுக்காக நம்ம ஹீரோ வருவாரு. இங்கேயும் வந்து தடுக்க வர இவரை வில்லனாவும் இதுக்கு ஆதரவா நிக்கிறது யாருன்னா ஹீரோவாகவும் காட்டுறாங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்ம சினிமா. ஸ்கூல்ல பாதி ஹோம்ஒர்க் கொடுக்குறதே ஃபோன்ல தாங்க கொடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோன்ல தான் நடக்குது. இன்னைக்கு பாதி விஷயம் நடக்கிறதே ஃபோன்ல தான். நம்மலாம் வந்து ஹோம்ஒர்க் எதில் எழுதுவோம்? நோட்டு புக்கில் வச்சு எழுதின்னு இருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்து பாதி ஹோம்ஒர்க் வந்து ஃபோனில் நடத்துது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சில ரீல்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். அதாவது அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அக்கேஷன்ஸ், இது மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி படிக்கும் போதெல்லாம் யாரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஜென்சி இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சீஃப் கெஸ்ட்ன்றது வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அது எப்படி போயிட்டு இருக்கு, இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக சதாம் ஹுசைன் அவர் தான் நினைச்சிருக்காரு. ஸோ வணக்கம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் இந்த ரீல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் கர்நாடகாவில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எஜுகேஷனை பற்றியும் சரி, கோல்ஸை பற்றியும் சரி, சில பேஷன்ஸான விஷயங்களை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க செஞ்ச சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து கோடியில் ஒருத்தவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்படியே இந்த பக்கம் நம்ம ஊர் அப்படி எடுத்துக்கிட்டா இங்கே ஸ்கூல் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது நீங்களே பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18+ சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஃபேமான நிறைய பேரை வந்து ஸ்கூல் கெஸ்ட்டாக வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து கௌரவிக்கிறது, அவங்கள வந்து ஸ்பீச் கொடுக்க வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க இதை? இந்த ஸ்கூல் டைம்ஸில் நம்மலாம் படிக்கிற போது பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக யார் வருவாங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள். நான் படித்த வரைக்கும் நான் பார்த்தது ரிட்டையர்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி விஷயம் இவங்கெல்லாம் தான் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து டாக்டர், பெரிய பெரிய டாக்டர்ஸ் வருவாங்க, சாதிச்சவங்க, அதாவது ஒரு நல்ல துறையில் சாதிச்சவங்க. அவங்கள ஏன் கூப்பிடுவாங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக ஸ்கூலுங்களில் இந்த மாதிரி நீங்களும் ஆகணும், இந்த மாதிரி நீங்கள் ஆகணுன்றதுக்கான காரணம் தான் அவங்கள கூப்பிடுறது, வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்கூலில் அப்துல் கலாம் சார், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு இதில் போயிருப்பார். அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பேசுறதுக்கான வாய்ப்பும் கொடுப்பார், இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, அவரெல்லாம் வந்து பயங்கரமான மோட்டிவேஷன், பெரிய அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் கிடைக்கல. ஆமா, கண்டிப்பா. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல் நடத்துறவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கோமாளித்தனமா பண்ணிட்டு 18+ கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இவங்களெல்லாமே கூப்பிட்டு மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்றதே எனக்கு புரியல. எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார். அவர் சொன்ன ஸ்டோரி, நான் ஒன்றும் படித்த ஒன்றுலாம் ஐஏஎஸ் ஆயிரல. நான் வந்து எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் ஒரு கட்டத்தில் படிப்பெல்லாம் விட்டுட்டு நான் வந்து செங்கல் தூக்கிறதுக்கும் சித்தாள் வேலைக்கெலாம் நான் போயிருக்கேன். ஆனால் அதோட கஷ்டம் இம்பேக்ட் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் இந்த படிப்புன்றதுக்குள்ளேயே நான் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு படித்து நம்ம எங்கேயோ போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி படித்து இன்றைக்கி வந்து முன்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸராக நிற்கிறேன் அப்படின்றப்போ
ஸோ லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்தவரே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆயிருக்காரு அப்படின்றப்போ நம்மளால எதுவும் முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, ஒரு 2 பேருக்கு அதில் ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இம்பாக்டை கொடுக்கக்கூடிய கெஸ்ட் வந்து நம்ம இருந்தப்போ வந்து நம்ம இருந்தப்போ வந்தவங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்காங்களான்னு இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு சொன்ன ஸ்டோரி, அந்த மோட்டிவேஷன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? ஆமாம், அதுதான் வந்து மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல கூப்பிடுறது யாருன்னா, கோமாளித்தனமா பண்ற இந்த திவாகரையும் ஆபாசமா பேசின இந்த பார்வதியும் தான் கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இதை பார்க்குற மாணவர்கள் என்னவா ஆகணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க? அப்போனா கோமாளிகள் ஆகணுமா, இல்ல வந்து இந்த ஆபாசமா நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? என்ன இதுக்கு ஏன் வந்து இவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்? இந்த மாணவர்களோட வாழ்க்கையை ஏன் கேள்விக்குறியாகணுன்றது தான் இங்க கேள்வியே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபேம் தேவைப்படுது. எல்லா ஸ்கூல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட ஸ்கூல் நேமை வந்து வெளியே தெரியணும். எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு, இவங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காகவே இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்பவும் இந்த ஒரு கோணத்தில் அவங்க யோசிச்சு பண்ணாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு பாதையை மாணவர்களுக்கு வகுத்தோம். ஏன்னா அவங்க இன்னொரு சைடு சொல்கிறது என்னன்னா, இவங்கள தான் கூப்பிடும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்னொரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குதுன்ற ஒரு கோணத்தில் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா தீம் பார்க் கூட்டு போங்க, இல்லை வெளியே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது காட்டுறதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்க, இல்லை உங்கள் ஆடிட்டோரியம்லேயே வந்து ஏதாவது ஒரு காமெடி சினிமாவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ போட்டு நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த 18+ கண்டென்ட் பண்ணுறவங்களையும் இந்த கோமாளிகளையும் கூப்பிட்டு வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அந்த மாணவர்களோட மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும். அவங்களும் ஃபியூச்சரில் நம்ம இன்னைக்கு படிக்கிறோமோ படிக்கலையோ நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலான்ற ஒரு அவங்க மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா A2D நந்தா அவர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அவரோட வீடியோக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு அதை பற்றி பேசியிருந்தார். அவங்க வந்து இன்னொரு ஸ்கூலில் போயிட்டு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு மோட்டிவேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நானும் பார்த்தேன். வந்து பேசின பெண்மணி வந்து 18+ கண்டென்ட் பண்ணுற ஒரு பெண்மணி. அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்கன்னா அந்த ஸ்கூலோட மனநிலை என்னவா இருந்ததுன்றதே நம்ம கணிக்க முடியல. இப்போ அவங்கள அந்த மோட்டிவேஷனை கேட்டுட்டு போயிட்டு அந்த பெண்மணியோட வீடியோக்களை பார்க்கும் மாணவர்களின் மனநிலை என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ இதை வந்து மாணவர்கள் மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து அவங்க பேரண்ட்ஸும் தான் இதுக்கு காரணம். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க இதை பற்றி? கண்டிப்பாக வந்து இதை எதிர்க்க வேண்டியது அவங்க பேரண்ட்ஸ் தான். கண்டிப்பாக வலுவான எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்த மாதிரி என்னத்தை காட்டுறீங்கன்றத கண்டிப்பாக கொஸ்டின் எழுப்பணும், கண்டனத்தை தெரிவிக்கணும், பயங்கரமான ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு 10-15 பேரண்ட்ஸாவது வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணாத வரைக்கும் விட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸ் ஏன் அமைதி காக்குறாங்கன்றது தான் பிரச்சனையே. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கூலில் பண்ணக்கூடாதுன்றதை இவங்க தடுத்தே ஆகணும். முதல்ல ஸ்கூல் நடத்துறவங்க வந்து நல்ல எஜுகேட்டடான பர்சன், அவங்களுக்கு எது நல்லதுன்றதும் தெரியும் கெடுதினும் தெரியும். ஏன் வந்து இதை திணிக்கிறாங்க? அப்போனா வந்து இவங்களுக்கு வந்து மாணவர்கள் மேல வந்து அக்கறை இல்லையா? அவங்களுக்கு வந்து தான் ஸ்கூல் ரெப்புடேஷன் தான் முக்கியம். ஒருவேளை இந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கு அவங்க மேலேயே வந்து நம்பிக்கை இல்லையோ? இவங்க படிச்சுட்டு போனா இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ, இல்லை இந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து பண்ணி இவங்களும் பொழைச்சிட்டோன்னு சொல்லி இந்த மாதிரி காட்டிட்டு இருப்பாங்களா? இல்லை, அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரையாச்சும் கூப்பிட்றனாலையோ இல்லை வந்து இந்த மாதிரி சாதனை பண்ண யாரையாச்சும் கூப்பிட்றனாலையோ அது எங்கே வெளியே தெரிய போகுது அப்படின்ற இப்போ வந்து ஒருவேளை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாலும் இந்த இடத்துல நீங்களும் நானும் அதை எடுத்து பேசியிருப்போமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம இங்கே பேச உட்கார்ந்ததுக்கு காரணமே சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான். புரியுதுங்களா? அந்த ஒரு கர்நாடகா மாநிலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களை கூப்பிட்டு இவங்க சீஃப் கெஸ்ட்டாக நடத்தின ஒரு ப்ரோக்ராமை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். கொஞ்சம் புத்தி இருக்கிறவன் அந்த மாதிரி விஷயங்களை தான் உன்னிச்சு பார்த்து பெருமைப்பட்டுப்பான். புத்தி இல்லாதவன் தான் இந்த மாதிரி கோமாளிங்களை வந்து பார்த்து கை தட்டுவான். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம படிக்கும்போது இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரி இந்த புழக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பசங்க இப்போ வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியலனா கூட யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஸ்கூல்ஸில் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராத ஒரு உண்மை. இப்போ இருக்க சின்ன சின்ன பசங்களே வந்து சிகரெட் அடிக்கிற இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெருசாக அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸ்கூல் பசங்க, நான் காலேஜ் பசங்கன்னு சொல்லல, ஸ்கூல் பசங்க பண்ணுறாங்க. இதே ஸ்கூல் பசங்க டு பி ஃப்ராங்காக என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத நான் பர்சனலாக வந்து அனுபவப்பட்டிருக்கேன். இது எல்லாமே இதில் உட்பட்டு தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது இல்லை வேறு காரணம்? இது எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக போய் உட்காருது அவங்க மைண்டில். இன்னைக்கு சினிமா துறையில் நடக்கிற ஒரு விஷயமும் எல்லாரையுமே பாதிக்கும். ஒரு 15 வயசு பையனாக இருக்கட்டும், ஒரு 50 வயசு ஆளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த அப்சர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். இப்போ ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கிறாரு ஒரு ஹீரோனா,
நம்மளும் சிகரெட் பிடிக்கலாமே தான் தோணும். இப்போ சினிமாலையும் சரி இந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி நிறைய வந்து போதைப் பொருட்களை வச்சு காமெடி பண்றதாக இருக்கட்டும், சினிமா எடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு சினிமால எல்லா போதைப் பொருட்களையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சினிமால ஹீரோ யாருன்னா கடத்தல் பண்றவன் தான். உதாரணத்துக்கு ஒரு படம் வந்தது, கட்டையை கடத்தல் பண்ணுவாங்க, கடத்தலை தடுக்க வந்த அதிகாரியை வந்து வில்லனா காட்டியிருப்பாங்க, கடத்தல் பண்றவரை வந்து ஹீரோவா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு படம் வந்து நம்ம தமிழ் சினிமால முக்கியமான ஒரு நடிகர், ஸ்டார் கேட்டகரி நடிகர், அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதாவது இந்த செல்போன் டவர்களால வந்து பறவைகளுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு, அவரை கொல்றதுக்காக நம்ம ஹீரோ வருவாரு. இங்கேயும் வந்து தடுக்க வர இவரை வில்லனாவும் இதுக்கு ஆதரவா நிக்கிறது யாருன்னா ஹீரோவாகவும் காட்டுறாங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு நம்ம சினிமா. பட் இப்போ வந்து இதை பார்த்து தான் வந்து சொசைட்டி வளருதா? ஏன்னா வந்து நீங்களும் நானும் பார்க்கும்போது எது சினிமா எது ரியாலிட்டிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநலம் நமக்கு இருக்கும். இந்த மனநலம் நம்மளுக்கு வந்ததே ஒரு 30 வயசுக்கு மேலே தான். இதுக்கு முன்னாடி நம்ம மனநிலை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சூப்பர் ஸ்டார் அவர் என்ன பண்ணாரு, லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாரு, நீங்களும் நானுமே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்துல லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கையில எத்தனை மோதிரம் போட்டிருந்தாரு, கழுத்துல என்ன செயின் போட்டிருந்தாரு, அதை பார்த்து ஃபாலோ பண்ணவங்க தான் நம்மளும். நம்ம ஒன்றும் வந்து ஞான உதயம் கொண்டவர்கள் கிடையாது. அதனால வந்து அப்போ இருந்த நிலவரம் வேற. ஆனா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்குது. 15 வயசு பையன்கிட்ட கூட போதைப் பொருள் இருக்குது. ரீஹாபிலேஷன் சென்டர்ல 18 வயசு கீழ்பட்டவர்கள் 30% பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த வயசுல வந்து அவங்க கிட்ட எப்படி போய் சேர்ந்துச்சுன்ற क्वेश्चन இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். இதுல ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா இதுல வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி வந்து படிச்சும் அறிவில்லாத இந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கும் இருக்குது. இந்த சோசியல் மீடியால என்ன காட்டணும் காட்டக்கூடாதுன்ற ஒரு தனிநபர் இது கூட இவங்க இல்லாம இது எல்லாருமே பாக்குறாங்களே. நம்ம போடுற ஒரு வீடியோ வந்து எங்க வீட்டுல இருக்க ஒரு தங்கச்சி பாக்குது, எங்க வீட்டுல ஒரு அக்கா பாக்குது, எங்க அம்மா பாக்குறாங்களே, எங்க அப்பா பாப்பாரு, நீங்க ஏன் குழந்தை கையில போன கொடுக்குறீங்கன்ற ஒரு காமனான கொஸ்டின் எப்பவுமே இருந்துகிட்டே தான். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பாதி ஹோம்ஒர்க் கொடுக்கறதே போன்ல தாங்க கொடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் சொல்லிட்டு போன்ல தான் நடக்குது. இன்னைக்கு பாதி விஷயம் நடக்கிறதே போன்ல தான். நம்ம எல்லாம் வந்து ஹோம்ஒர்க் எதுல எழுதுவோம், நோட்டு புக்ல வச்சு எழுதின்னு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து பாதி ஹோம்ஒர்க் வந்து போன்ல நடத்துது. இது வந்து ப்ரொமோட் பண்றதே அவங்க தான். தப்பான வழியில பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க நிறுத்தலைன்னா பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தடுத்து நிறுத்துங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து கொண்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிப்பாட்டி அவங்கள ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க வைக்கிறது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஸ்கில் தான் மேட்டர், ஸ்கில்லை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்கில் என்னன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அது அப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்ற பட்சத்தில் இதை கவர்மெண்ட் ஒரு படி முன்னாடி வந்துட்டு இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாரை வந்து கெஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்கள பற்றி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி நடக்குதான்னு கேட்டால் நான் இல்லைன்னா சொல்லுவேன். ஏன்னா இப்போ சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வராங்க, அதிகாரிகள் வராங்க, அவங்க வந்து மக்களோட பேசுகிறாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இது பெரும்பாலும் நடக்குது. கான்செர்ட் மாதிரி வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்டார்ஸை கூப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தால் இந்த விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அரசாங்கம் நினைச்சா ஒரு கட்டுப்பாடு விதிக்கலாம். ஒரு ஸ்கூல்லையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறீங்கன்னா அவங்க வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சனாக இருக்கணும், இல்லை வந்து அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும். இவங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும். இந்த மாதிரி கோமாளிகளை 18+ கண்டென்ட் பண்ணுறவங்களை நீங்கள் கோமாளிகளை கூப்பிட்டீங்கன்னா வழக்கு பதிவு செய்வோம் சொல்லி ஒரு சட்டம் எடுத்துன்னு வந்தால் இதெல்லாம் தடுக்கப்படும். ஸ்கூல் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் அறிவு வளர்த்துக்கிறதுக்கும் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடாது. அதனால வந்து முதல்ல வந்து ஸ்கூல் நடத்துகிறவங்க கொஞ்சம் பொறுப்பான ஆட்களை கூப்பிட்டு வெற்றி கண்டவர்களாக பார்த்து மோட்டிவேஷன் கொடுங்க. ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தடுக்குங்க. இந்த அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா வந்து வருங்காலம் மோசமான பாதையை நோக்கி போகிற மாதிரி ஆகிடும். அதனால வந்து நம்ம பிள்ளைகளை நம்மளோட கண் பார்வையிலே வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இதனால் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்களெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகாதீங்க. இவங்கெல்லாம் ஒரு கோமாளிகள், இவங்கெல்லாம் வந்து லாங் ஸ்டாண்டுக்கு இவங்களால இருக்க முடியாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு காலகட்டம் தான் இவங்களுக்கு எல்லாமே. இவங்களோட வெற்றின்றது ரொம்ப குறுகினது, வருவாங்க காணாம போயிடுவாங்க. அதனால வந்து நீங்க வந்து ஜெயிக்கணும்னா நல்ல படிங்க. உங்களோட வெற்றி வந்து உங்க படிப்புல தான் இருக்குது. நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதை நல்ல பாதையாடுங்க. இந்த பாதைகள் எல்லாம் தவறான பாதைகள். அதனால வந்து நல்ல படிங்க, நீங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் நேரத்தில்.